அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடாடு போசவன் தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேகல்டி. அண்ட் இந்த வீடியோவுடைய மோட்டிவ் குரூப் ஒன்க்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம செஷன்ஸாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே குரூப் ஒன் மோட்டிவில் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் ஏப்ரல் 1லேருந்து அது ரொம்ப அதிகமாக ஈவினிங் கிளாஸஸ் ஃபுல்லாகவே குரூப் ஒன்க்காகவும் அண்ட் குரூப் 4க்கு ரிவிஷன் கிளாஸஸ் மாதிரி மார்னிங்கும் போயிட்டுருக்கோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த வீடியோடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த குரூப் ஒன்ல கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குது அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு ஜிஸ்ட்டையும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் வருது அப்படின்றத சின்னதாக பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாஃபும் அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் நடத்தும் போது ஸ்பெசிஃபிக்காக அது எங்கெங்கே படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நான் இங்கே ஜென்ரலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய அந்த ஃபோட்டோவை வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டெஸ்ட் சீரிஸோடைய அந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கான அந்த வீடியோ தான். இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ. அண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, எஸ். ஸோ இந்த சின்ன நோட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேட்சஸ் குரூப் 1 அண்ட் குரூப் 2 உடைய ப்ரிலிம்ஸ் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ற அந்த பஸ் இருக்கிற டைமில் இருந்தே நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பதறி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போலேருந்தே படிங்க அப்படின்னு. ஸோ குரூப் 1 வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்றத எக்ஸாம் டேட் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்றதுனால இன்றைக்கி பாருங்கள் கரெக்டாக 105 நாள் தான் இன்றைக்கி போட்டு பார்க்குறோம் அப்படின்னா இருக்க போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எது வரைக்கும் நம்ம போர்ஷன் முடிக்கலையோ அதை டக்குன்னு என்ன நாளைக்குள்ளே முடிக்கலாம், அதுக்கடுத்து ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்றதுலாம் ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் சொல்ல வருது, இப்போ குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கான ஒரு பிலிம்ஸ் பேட்ச்ன்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குரூப் 1 பேட்சை நான் இந்த 100 நாளில் நான் கிளியர் பண்ணிட முடியுமா, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப அதிகமாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் மற்றவங்க போடுறதோட அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதே குரூப் 2 அப்படின்றது நெக்ஸ்ட்டு வரப்போகுது. சிலபஸ் என்னமோ 2 ஒன்று தான், கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்டும் கிட்டத்தட்ட டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். அதனால நமக்கு எல்லாமே டிட்டோவாக வர்ற மாதிரி அதே ஸ்டாண்டர்டில் எப்படி படிக்கணுமோ அப்படி தான் படிக்க போகிறோம். குரூப் 1 படிக்கிற மாதிரி தான் குரூப் 2க்கும் படிக்கணும். ஆனால் என்ன, அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சிலபஸ் வந்திருக்கும், இங்கிலீஷோ தமிழையும் நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய குரூப் 1 அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு, அந்த மார்க் லிஸ்ட்லாம் விட்டுட்டன்றதுனால உடனே அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இப்போ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அது என்னைக்கு முடியுதோ உடனே குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், குரூப் 1க்கு நீங்கள் இப்போ இருந்து படிங்க. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. மறக்காமல் 27ஆம் தேதி ஏப்ரல் தான் கடைசி டேட்டு. அப்ளை பண்ணிடுறீங்க, எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, அவங்களுக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்து குரூப் 2 அப்படின்றத நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கான டைம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரூப் 1 ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கான அந்த மோட்டிவ் எப்படி போகணுன்றதையும், குரூப் 2 அப்படின்றத மெயினாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் அண்ட் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் சொல்ல வரேன். ஸோ இதுதான் அந்த சின்ன நோட் சொல்ல வேண்டியது. அதனாலேயே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ் பேட்ச் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ் கிட்ட போயாச்சு. புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதா யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அது வந்துட்டு ஒரு ரிவிஷன் பேட்சாகவும் ஒரு கிராஷ் கோர்ஸ் பேட்சாகவும் தான் இருக்கும். இப்போ நமக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பேட்ச் வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் பேட்ச் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அந்த மேக்ஸிமம் டிஸ்கவுண்டோட வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நம்மளுடைய கோர்சஸ் இப்போ எல்லா ப்ரைஸஸுமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸாக இருக்கும். அதுலேயும் இந்த சில ஸ்பெஷல் கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் அதில் எல்லா ஆக்சஸுமே கிடைக்கும். ஸோ அது சின்னதாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஹோம் பேஜ்லேயோ இல்லை ஆப்லேயோ இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பேஜ் போகிறீங்கன்னா அங்கே ஆல் கோர்சஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ஆல் கோர்சஸ் கிளிக் பண்ணும்போது ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதில் தமிழ்நாடு அப்படின்றத தான் கிளிக் பண்ணுவோம். அதில் எக்ஸ்க்ளூசிவாக நிறையா அந்த பேட்சஸ்லாம் ஓப்பன் ஆகலாம். இல்லை மெகா பேக்கோடைய அந்த முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நான் குரூப் 1 பேட்சை மட்டும் வாங்குறேன்றது இருக்காமல் அடுத்து குரூப் 2 வரப்போகிற கிளாஸஸையும் நான் அட்டன் பண்ணுறேன். அடுத்து குரூப் 4 வந்தால் கூட ட்ரை பண்ணுறேன். இல்லை நான் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா எஸ்எஸ்சியில் சிஜிஎல்னு ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருக்குது. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், சிஏஜி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆடிட்டர், அக்கௌண்ட் ஆடிட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான போஸ்டிங்ஸ் எல்லாமே சிஜிஎல் அப்படின்றதுல இருக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கீழே. அப்போ நான் எஸ்எஸ்சிலையும் நான் ட்ரை பண்ண ஆசைப்பட்றேன், எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டு வந்துட்டு இந்த தமிழ்நாடு மெகா பேக்காக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சியும் இதில் கவனிச்சுக்கலாம், அதுக்கான கிளாஸஸையும் பார்த்துக்கலாம், டிஎன்பிசியோட கிளாஸஸையும் பார்த்துக்கலாம், ரயில்வேஸோட பேச்சஸ் பார்த்துக்கலாம். சொல்ல போனோம்னா
நம்ம தமிழ்நாடு அடா டீம் தமிழ் டீமில் வேர்ட்டிக்கலாக நடத்தக்கூடிய எல்லா கிளாஸஸ், எல்லா பிடிஎஃப்பும் சரி, எல்லா இபிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரிஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எனக்கு இந்த மெகா பேக்கில் இருக்கக்கூடியது. அதுக்கும் இதே ப்ராசஸ் தான், அதே கூப்பன் கோட் தான், எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸோட வரணும்னா. ஆனால் இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு இந்த டேப்பை கிளிக் பண்ணும்போது நமக்கு நிறைய பேட்சஸ் ஓப்பன் ஆகும். அதில் வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பேட்ச் இருக்கு இல்லையா, இதை தான் நான் இப்போ சொல்ல வருது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க, ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3300 கிட்ட இருக்கும், 3294 கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டோட வாங்கணுன்ற பட்சத்தில் அதை பை நவ் ஆர் வியூ ஆஃபர்ஸை கிளிக் பண்ணும்போது என்டர் கூப்பன் கோடுன்னு கேட்கும். அந்த என்டர் கூப்பன் கோடில் நீங்கள் Y890 அப்படின்னு இந்த ஸ்பெஷல் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவாகவே 560 ரூபா கிட்ட குறையிற மாதிரி இருக்கும். 2700 ருபீஸ்க்கு நீங்கள் இந்த லைவ் கிளாஸஸும் சரி, ரெக்கார்டட் கிளாஸஸும் சரி, அண்ட் ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸையும் சேர்த்து, இந்த பேட்சில் டெஸ்ட் சீரீஸும் சேர்ந்து வந்துடும், தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த பேட்சை நீங்கள் வாங்கிக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேலிடிட்டின்றது 12 மந்த்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த ஆஃபர் மந்த் எண்ட் அப்படின்ற ஆஃபரையும் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் இது வேலிடிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். 12 + 12 மந்த்ஸும் இருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதை தவிர்த்து நமக்கு வேறு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி குரூப் 1க்கு நான் படிச்சுட்டேன், நான் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போட்டால் போதும், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்ல போகிறேன் அடுத்து வரக்கூடியது. அந்த டெஸ்ட் சீரிஸ் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா, அந்த டெஸ்ட் சீரிஸ்மே குரூப் 4க்கும் சரி, குரூப் 1க்கும் சரி, அண்ட் அதர் எக்ஸாமுக்கும் சரி எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு தனித்தனியாக இருக்கும். அதில் இந்த குரூப் 1 அந்த டெஸ்ட் சீரிஸ் குரூப் 1 அண்ட் 2 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் குரூப் 1 எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போட போகிறீங்கன்னா நீங்கள் இந்த பேட்சை நீங்கள் வாங்கிடலாம். இந்த கோர்ஸ் ரொம்ப நாமினலான ஃபீ, நமக்கு 520 ருபீஸ் கிட்ட தான் ஆஃபர் போக வர மாதிரி இருக்கும். ஓவரால் ப்ரைஸ் 650 ருபீஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கிற பட்சத்தில் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அதே தான் Y80890S அப்படின்றத டைப் பண்ணும்போது டெஸ்ட் சீரிஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரோட. ஸோ 500 ருபீஸ் கிட்ட அந்த குவாலிட்டி டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சின்ன நோட்டை நான் சொல்லிவிட்டு அப்படியே அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த டெஸ்ட் சீரிஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா எத்தனை நம்ம டெஸ்ட்டு போடுறோமோ, எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், கரெக்டாக. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அதிகமாக அந்த எக்ஸாம் ஃபியரும் போயிடும். எக்ஸாமில் போனோடனே டக்குன்னு ஆன்சர் எப்படி பண்ணணுன்றதும் தெரியாது. ஓகே, ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சிலபஸ். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், சிலபஸ் ஓரியன்டாக படித்தா தான் அது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்ல வரேன். நீங்கள் கிடைக்கிற எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன், நான் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நாலேஜ் இஸ் பவர், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்மார்ட் ஒர்க்குன்றது தான் முக்கியம். எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்றத தவிர்த்து எதை கேள்வியில் கேட்பாங்கன்றது ஓரளவு நம்மளால் யூகிக்க முடியுமோ அதை படித்தாலே போதும் இல்லையா, அதான் நமக்கு ஸ்மார்ட் ஒர்க். அது யூகிக்கிறதுக்கான அந்த முக்கிய தாரக மந்திரம், அந்த யூகிக்கக்கூடிய அந்த முக்கிய புக்கு, அந்த பார்க்கக்கூடிய அந்த முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த சிலபஸ் அப்படின்ற பேஜாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு சிலபஸ் இருக்கும், அதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் அடுத்து இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் 10 யூனிட்டோடைய சிலபஸையும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். இது போன குரூப் 1ல் கேட்ட ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதை பாருங்கள், என்ன கேட்டிருக்கிறாங்க, நமக்கு நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் இஸ் லொக்கேட்டட் அட், அதாவது தேசிய தொலையுணர்வு மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்றது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நமக்கு சேட்டலைட்ஸ் அந்த சிலபஸில் பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள் நான் அதே அப்படியே காமிக்கிறேன். நமக்கு யூனிட் 3ல் ஜியோகிரஃபி அப்படின்னு வருதா, ஜியோகிரஃபியில் நமக்கு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு சிலபஸ் வருதா. அந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தகவல் தொடர்புக்கு கீழே தான் நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். அப்போ அந்த தகவல் தொடர்புன்ற இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ எல்லாமே சிலபஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு நிறைய கேட்பாங்க குரூப் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சிலபஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கை கொஞ்சம் படித்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், அந்த சிலபஸில் நமக்கு அந்த கம்யூனிகேஷன்ற பார்ட், ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய பார்ட்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி இது அப்படியே புக்கில் டிட்டோவாக இருக்கும். இப்போ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். புக்கில் இருக்கக்கூடிய அதே கொஸ்டினை தான் அப்படியே குரூப் 1ல் கேட்டுக்கிறாங்க. இது 10th புக்குங்க, 10th புக்கோடைய புக் பேக் கொஸ்டின். ஸோ 10th புக்கோடைய புக் பேக் கொஸ்டினை நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஸோ நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் இஸ் லொக்கேட்டட்னு கொடுத்துட்டு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு, ஃபஸ்ட்டு பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம குரூப் 1ல் கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்களே தவிர்த்து கொஸ்டின் அப்படியே தான் வருது. அப்போ பாருங்கள் புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குதா. இது சும்மா ஒரு சாம்பிள் தான், அடுத்தடுத்த எல்லா கொஸ்டின்ஸுமே கிட்டத்தட்ட புக்கு தான். பட் இதை நான் சொல்ல வர்றது புக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரேன். தமிழ்நாடு புக், சமச்சீர் கல்வி புக் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். அப்போ இது தெரிஞ்சிருச்சு, ஆன்சரை சொல்லுங்கள் அதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா, அதையும் சொல்லிடுறேன். ஹைதராபாத் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நமக்கு ஹைதராபாத்ன்றது தான் நம்ம இந்த நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும்.
நான் ஓப்பனாக அப்படியே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் ஜியோகிராஃபி அப்படின்றத நான் டீச் பண்ணியிருப்பேன் நம்ம பிளேலிஸ்ட்டில். அந்த ஜியோகிராஃபி டீச் பண்ணதில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ற டாப்பிக்குள்ளே நீங்கள் கம்யூனிகேஷன்ற டாப்பிக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்திருப்பேன். புக்கில் இருக்கக்கூடிய அதே பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன். இதை மாதிரி மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு எப்படி கேட்க போகிறாங்க, புக்கில் இருக்கிறத நம்ம கவர் பண்ணிட்டோம்னாலே சிலபஸ் கவருங்க. நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடச்சிடும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதான் நான் சொல்ல வருது. ஸோ அப்போ புக்கில் இருக்கிறது தான் இவங்க அப்படியே கேட்டாங்க. இப்போ இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? இதெல்லாமே ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்கிற டேர்ம்ஸை வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம். பாருங்கள், ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆன்சராக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கொஸ்டின் டைப்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இப்போ 175 கொஸ்டின்ஸ் உண்டு. 175 கேள்விகள் நமக்கு ஜிஎஸ்லேருந்து பொது அறிவிலேருந்து தான் வரப்போகுதுன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 120 130 கேள்விகள் வரைக்குமாச்சு ஒன் வேர்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை 100 வரைக்கும் வச்சுக்கோமே, 175 100 ஆச்சு நமக்கு இந்த ஒன் வேர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது போக வேறு என்ன டைப் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து பாருங்களேன். அது முக்கியமாக ஐஎன்எம் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் 7 கூட சொல்லலாம், இந்திய தேசிய இயக்கம். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி, ஆனால் எப்படிலாம் கேட்குறாங்கன்றதுக்கு நான் சொல்ல வரேன். என்ன கேட்டிருக்கிறாங்க? விஓசி அவர்கள், ஸோ விஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஸ்வதேசி நேவிகேஷன் சிஸ்டம்னு ஒரு விஷயத்தை, நேவிகேஷன் கம்பெனி அப்படின்றத உருவாக்கி இருந்திருப்பாரு. அது மூலியமாக தான் பிரிட்டிஷ்காரவங்கள கொஞ்சம் சப்ரஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நாட்டு கப்பல் மட்டும்தான் அந்த இடத்துங்கள்லாம் போகணும் அப்படின்னு. ஸோ இவர் அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு இண்டிஜினியஸாக ஒரு இந்தியன் கம்பெனியாக உருவாக்கி இருந்திருப்பாரு, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்றது. அந்த கம்பெனியை எங்கேருந்து எங்கே இயக்குறாரு? ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களோட அந்த மோனோபோலி, அந்த ஏகபோகத்தை தடுக்கிறதுக்காக தான் இவர் வந்துட்டு எதிர்த்து இது ஓப்பன் பண்ணியிருப்பார். அதை எங்கேருந்து எங்கே இயக்குறாரு அப்படின்றது புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தூத்துக்குடியில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எந்த ஊருக்கு வரைக்கும் இயக்கியிருக்காரு அப்படின்றது நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பாயிண்ட்டை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க? நம்ம விஓசியை பற்றி நிறையா படிச்சிருப்போம். அவர் பிறந்த வருஷம் படிச்சிருப்போம், அவர் எப்போ இறந்தார், அவர் எப்படி கஷ்டப்பட்டார், அவர் எதுக்காக ஜெயிலில் போட்டாங்க, நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். ஏன் இந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை உருவாக்குனதும் இவர் தான்றது கூட நமக்கு தெரியும். அதனால தானே இவரை கப்பலோட்டிய தமிழன்னு சொல்கிறோம். அந்த கப்பலை வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து அவர் வந்துட்டு ஓட்டியிருப்பார். அப்போ இந்த மாதிரியான டாபிக் எல்லாமே நமக்கு படிச்சிருப்போம். பட் பாருங்கள், ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம், அவர் தூத்துக்குடியிலேருந்து எந்த ஊர் வரைக்கும் அந்த கப்பலை இயக்குனாருன்றதை நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ பாருங்கள் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அதுவும் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க குரூப் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டினே அப்படி தான் இருக்கும். நமக்கு படிச்சிருப்போம், இல்லைனா இதை கூட படிச்சிருப்போம், ஆனால் ஐயோ ஆன்சர் தெரியலையே எந்த நாடு எங்கேயோ படித்தேனே அப்படி தான் இருக்குமே தவிர்த்து நமக்கு அதை குழப்பமே தவிர்த்து அதை டோட்டலாக இதை நான் படிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க? தூத்துக்குடியிலேருந்து மௌரிஷியஸா, நமக்கு கொஞ்சம் சவுத் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்டா, இல்லை சிங்கப்பூரா, மலேசியாவா, ஸ்ரீலங்காவான்னு கேட்டால் நம்ம புக்கில் கொலம்போக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொலம்போ அப்படின்றது தான் இன்றைக்கி தேதிப்படி யாரோட கேபிட்டல்? ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டலாக இருக்குது, இலங்கையோட கேபிட்டல். அப்போ இதில் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா, இலங்கை அப்படின்றத நமக்கு கரெக்டான ஆப்ஷன். அப்போ தூத்துக்குடியிலேருந்து இலங்கை வரைக்கும் தான் அவருடைய அந்த கப்பலை அவர் இயக்கியிருப்பார், அந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்றது. ஓகே, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் முகல் எம்பரர் வாஸ் டிஃபீட்டட் பை ஷேர் ஷா? நம்ம முகலாய பேரரசு படிக்கும்போதே பாபராக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஹுமாயூனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஒவ்வொரு பர்சன் அக்பர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு அதில் செகண்ட் இருக்கக்கூடிய ஹுமாயூன் அப்படின்றவர் தான். ஸோ ஹுமாயூன்றது முகலாய பேரரசில் இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்னா அவருடைய ஆட்சி காலம் வந்துட்டு 2 தடவை வந்துடுற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் அவர் பாபருக்கு அடுத்து வந்திருந்தாலுமே அவரை யார் தோக்கடிச்சிருப்பாங்க? நடுவில் ஷேர்ஷா அப்படின்றவர் தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நானே சொல்லிட்டேன். அதான் சொல்ல வருது. இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டியது. பாருங்களேன், கதையாக படிக்கிறது கூட நமக்கு கேள்வியில் வரும். அப்போ ஷேர்ஷா அப்படின்றவர், ஷேர்ஷா சூரி, நம்ம கொஞ்சம் இந்த இப்போ இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், பீகார் பகுதியிலேருந்து அந்த சைடில் ஆட்சி பண்ணியிருந்தவர் இந்த சைடில் ஆட்சி பண்ணியிருக்க முகலாய பேரரசை தோக்கடிச்சிருவார். அதில் யார் டைம் பீரியடில்? ஹுமாயூன் டைம் பீரியடில். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்துட்டு இந்த ஷேர்ஷா சூரியோடைய சூரி டைனாஸ்டி அப்படின்றது, சூரி வம்சம்ன்றது இருக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் வீக் ஆனதுக்கப்புறம் ஷேர்ஷாலாம் ஒரு 4 வருஷத்துல இறந்துருவார். அதுக்கப்புறம் 4-5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம், ஹுமாயூனை தோக்கடிச்சதுக்கப்புறம் மறுபடி அந்த வீக் அரசர்கள்னு சொல்லக்கூடிய இந்த வலிமையற்ற அரசர்கள் அப்படின்றது வரும்போது தான் யார் ஆட்சிக்கு வருவா? மறுபடியும் ஹுமாயூன் வந்து ஆட்சிக்கு வருவார். ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம படிச்சிருந்துருப்போம் இல்லையா? அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே பாவம் இறந்து போயிடுவார் ஹுமாயூன். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா இந்த ஸ்டோரியை நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த ஷேர்ஷா சூரியன்றவரும் யாரோ ஒரு முகலாய பேரரசரை டிஃபீட் பண்ணாருப்பான்றது நமக்கு தெரியும். யாரையோ ஒருத்தவரை தோக்கடிச்சாருன்னு தெரியும். அது யாருன்றது எக்ஸாம் ஹாலில் போய் குழப்பி போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்க. அப்போ நமக்கு ஹுமாயூன் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப கரெக்டான ஆன்சராக இருக்குது. நல்லாவே ஞாபகம்.
ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் சொன்னோமா. வேறு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, நமக்கு இதுதான் மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லக்கூடிய பொறுத்துக அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின். ஸோ இதே வந்துட்டு நமக்கு தமிழ்லையும் இருக்குது. அண்ட் ஆன்சர் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தெரியுன்றதுனால இதை நான் காமிச்சிட்டேன். நம்ம தமிழ்நாடுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய மூவேந்தர்கள்னு சொல்லுவோம். அண்ட் பல்லவர்களையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பேர் நம்ம படிச்சிருப்போம். அவங்களுடைய ஒவ்வொரு சிம்பிள்ஸ், ஸோ சேர சோழ பாண்டிய பல்லவர்களுடைய அந்த சின்னம் என்ன நடந்துச்சு, சிம்பிள் என்ன நடந்துருச்சுன்னு ஒரு சைட்லையும், சேர சோழ பாண்டியர்கள் யார் என்றது ஒரு அந்த நேம்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், சேரர்களுடைய முக்கியமான சின்னம் வந்து பவன் நேரோ, வில் மற்றும் அந்த அம்பு அப்படின்னு தெரியும். சோழர்களுக்கு வந்து புலி அப்படின்னு சொல்லக்கூடியது அது நமக்கு தெரியும், அதனால் டைகர். பாண்டியர்களுக்கு ஃபிஷ், நமக்கு மீன் அப்படின்றது தெரியும். பல்லவர்களுக்கு புல்னா நமக்கு எருது அல்லது அந்த காளையுடைய சிம்பிள் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் இருக்கும். ஸோ இது தவிர்த்து வேறு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இதை பாருங்கள், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு ஒரு கூற்று கொடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணுறதை தவிர்த்து என்ன விஷயத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த காரணம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரீசன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரீசன் வந்துட்டு அசர்ஷனுக்கு அந்த கூற்றுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் தான் இப்போ எல்லாருக்குமே குழப்பம். அடுத்து இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனை ஓரளவு கெஸ் பண்ணிட்டோம்னாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஏ மட்டும் கரெக்டு, ஆர் தப்பு, இல்லைனா ஏ மட்டும் தப்பு, ஆர் கரெக்டு, அதை வந்துட்டு போட்டுடலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் பாருங்கள், கூற்று அசர்ஷன்ன்றது ஒன்று கொடுத்துட்டாங்க, ரீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம்ன்றது ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா, ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதான்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். நமக்கு சில டைம்ஸ் வந்து இதில் பெரிய ட்விஸ்ட் அடிக்கிறது என்னன்னா, 2 ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே கரெக்டாக இருக்கும், உண்மைதான், ரெண்டுத்தையும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் தப்பே இருக்காது. ஆனால் இந்த ரீசன் அப்படின்றது அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காது, அதை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த காரணம் வந்துட்டு கூற்றுக்கு சரியாக இருக்காது. அதனால என்ன ஆப்ஷன் நம்ம கொடுத்துடணும், பி ஆப்ஷன் கொடுக்கணும். ரெண்டுமே கரெக்ட் தாங்க, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இந்த காரணம் வந்துட்டு அந்த கூற்றுக்கு சரியான அந்த விளக்கத்தை தரல. ஸோ அதுதான் நமக்கு பாயிண்டாக இருக்குது. ஓகே, இதே வந்துட்டு ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். அசர்ஷன் என்ன இருக்குது, floods can be reduced by construction of dams and reservoirs. தமிழில் சொல்லணும்னா, அந்த அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் வந்துட்டு அதை கட்டுவதனால் வெள்ளப்பெருக்கு வந்துட்டு நமக்கு குறைக்க முடியும், வெள்ளப்பெருக்குலேருந்து வெள்ளத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்ற மாதிரி குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன, இதை பார்க்கும்போதே ஆமாம் கரெக்ட் தானே அப்படின்னு நமக்கு தோணிடுச்சு, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா. ஓகே, இப்போ செகண்ட் ரீசன் பாருங்கள், காரணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டேம் கட்டுறது எதுக்காக, நிறைய தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக, தேக்கி வச்சு நமக்கு வேணுன்றப்ப அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். அது முக்கியமாக இன்றைக்கி தேதிப்படி தான் அதை மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா டேம் கட்டுறது தண்ணியை தேக்கி வச்சு விடுறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், நீர்மின் உற்பத்தி செய்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது கரெக்ட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ரீசனில், நமக்கு டேம்ஸ்க்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்கும், அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, நீர் தேக்கத்துடைய அந்த தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால அது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அப்போது நம்ம யோசித்த பாயிண்ட்டும் கரெக்டு தான். அதனால் இதுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் போது, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இந்த ரீசன்ற இந்த காரணம் வந்து கூற்றுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் தான் அப்படின்னு வரும்போது இதாங்க நம்ம பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி தான் நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா இது இப்போயே நமக்கு ஒரு பெரிய செஷன் அதை கொண்டு போக போகிறதில்ல, இந்த மாதிரி செஷன்ஸ் அடுத்து வரப்போகுதுன்றதுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி இதை காமிச்சேன். இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ரீசனையும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃப்மே அவங்களுடைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸையும் கொண்டு போவாங்க, கண்டென்ட்டையும் கொண்டு போவாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நாளையிலேருந்து குரூப் 1 மோட்டிவில் வரக்கூடிய கிளாஸஸ் நீங்கள் தாராளமாக பாருங்கள், கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அந்த குரூப் 1 டெஸ்ட் சீரிஸும் சரி, குரூப் 4 டெஸ்ட் சீரிஸும் சரி, ரொம்ப நாமினல் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கிட்டத்தட்ட இப்போ குரூப் 1க்கு வந்துட்டு இன்னொரு டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியாச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் இதே வந்துட்டு குரூப் 4க்கு பார்த்தோம் அப்படின்னா 43 டெஸ்ட் இருக்குன்றது வரைக்கும் அதோட ஸ்கெடியூல் வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் 70 டேஸ் தான் இருக்குது குரூப் 4க்கு. குரூப் 1க்கு கூட 105 நாள் இருக்குது. ஸோ அதனால் எது வேணுன்றதை நீங்களும் பார்த்துக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்க அதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே தான் நமக்கு பாருங்கள், இது 650 rupees. குரூப் 1 பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 650 rupees, 650 ரூபா இருக்குது அப்படின்னா, நீங்கள் Y890ன்றது ஸ்பெஷல் கோடாக சொன்னோம், கூட எஸ் இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வாங்குறப்ப Y890 அப்படின்றத அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 22% நமக்கு குறைஞ்சு, நமக்கு 143 rupees குறைஞ்சி வெறும் 507 ரூபா, ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஸோ குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப அதே ஸ்டாண்டர்ட், இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து அதே ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்,
வேறு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு டவுட் இருக்காட்டும் சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கட்டும் சரி, நீங்கள் இந்த ADA 247 தமிழ்ன்ற இந்த மெயின் சேனல் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்ட்டி அப்படின்றது டெலிகிராம் சேனலாக இருக்கும். ஸோ அது என்னோடதாக இருக்கும். ஸோ அதை நீங்களே ஏன் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை அதர் ஜிஎஸ் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் அங்கே வந்து டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, எஸ். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க, அந்த ஸ்பெஷல் கோட் Y890 டெஸ்ட் சீரீஸ்னால் கூட எஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நன்றி, வணக்கம்.